2026 நம்ம எல்லாரும் ChatGPTs ரோபோட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் லைஃப்பை மாற்றுற மாதிரி நிறைய ஏலியன் லெவல் டெக்னாலஜிஸ் இப்போ ரியாலிட்டி ஆகிட்டுருக்கு. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, 2026ஓட ஹார்ட்கோர் ரியாலிட்டி. இன்றைக்கி வீடியோவில் பப்ளிக்கு அவ்வளோவா தெரியாத டாப் 5 டெக்னாலஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சோடியம் அயான் பேட்டரிஸ். இவ்வளோ நாளாக லித்தியம் தான் கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் 2026ல் CATL மாதிரி பிக் கம்பெனிஸ் சோடியம் கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. இது உப்புல இருந்து பண்றது, ஸோ காஸ்ட் ரொம்பவே கம்மி. கோல்டு வெதர்ல லித்தியம் பேட்டரிஸ் டெட் ஆகிடும். ஆனா சோடியம் பேட்டரிஸ் -20°C மாசா ஒர்க் ஆகும். அடுத்த வருஷம் உங்க பட்ஜெட்ல EVயோட பிரைஸ் கண்டிப்பா குறையும். லித்தியம் ஸ்கார்சிட்டிக்கு இதுதான் எண்ட் கார்டு. செகண்ட், ஏஜென்டிக் AI. நீங்க இன்னும் AI கிட்ட எனக்கு எஸ்ஏ எழுதி கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப பழைய ஆளு. 2026 இஸ் அபவுட் ஏஜென்ட்ஸ், நாட் chatbots. chatbots கிட்ட நீங்க how to book a ticket அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ஏஜென்ட்ஸ் கிட்ட check my budget, book the cheapest flight to Goa அப்படின்னு கேட்டா அதுவே உங்க கார்டை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி ஹோட்டலையும் ஃபைனலைஸ் பண்ணிடும். AI இப்ப ஜஸ்ட் பேச மட்டும் செய்யல, அது வேலை செய்யுது. இந்த சிலிகான் ஒர்க் ஃபோர்ஸ்னால 2026ல பல ஜாப் ரோல்ஸ் மொத்தமா மாறிடுச்சு. தேர்ட், ஃபிசிக்கல் AI. இதுல சீக்ரெட் என்னன்னா, நம்ம பிரெயின் மாதிரியே யோசிக்கிற நியூரோமார்பிக் சிப்ஸ். NVIDIA அண்ட் இன்டெல் இப்போ லேர்ன்டு பிசிக்ஸ் மாடல்ஸை யூஸ் பண்றாங்க. முன்ன ரோபோட்ஸ்க்கு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணணும், ஆனா இப்போ ரோபோட்ஸ் காமன் சென்ஸோட பிசிக்ஸையும் புரிஞ்சுக்குது. ஒரு ரோபோட் கிட்ட கிளாஸ கொடுத்தா அது உடையும்னு அதுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காவே தெரியுது. டேட்டா சென்டர்ஸோட எனர்ஜி தர்ஸ்ட்டை குறைக்க இந்த சிப்ஸ் இப்போ ஹிடனா எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகுது. ஃபோர்த், மைக்ரோ ஃப்ளூயிடிக் கூலிங். AI க்ரோ ஆக ஆக சிப்ஸ் ஃபயர் ஆகுற அளவு ஹீட் ஆகுது. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேன்ஸ்க்கு பதிலா சிப்குள்ளேயே இன்விசிபிளா சின்ன சின்ன வாட்டர் சேனல்ஸ் வழியா கூலண்ட் ஃப்ளோ ஆகுது. அது இல்லைன்னா 2026ஓட அட்வான்ஸ்டு AI மாடல்ஸை ரன் பண்ணவே முடியாது. நீங்க இதுக்கப்புறம் வாங்க போற ஹை அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ்குள்ள லிக்விட் ஃப்ளோயிங் சிப்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த், ஸ்பேஸ் AI. பூமியில ஹீட் அண்ட் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கம்பெனிஸ் இப்போ ஸ்பேஸ்ல ஆர்பிட்டல் டேட்டா சென்டர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பேஸோட எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சர் கூலிங்க்கு ஃப்ரீ. ஸ்டார்லிங்க் மாதிரி சேட்டலைட் நெட்வொர்க்ஸ் இப்போ டைரக்டா உங்க மொபைலோட கனெக்ட் ஆகி 10G ஸ்பீட் கொடுக்கற ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன் லெவலில் மாறிட்டு இருக்கு. இந்த 5 டெக்னாலஜியில் உங்களுக்கு எது மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.